பேசணும் ஆபீஸ்ல பேசணும் நல்லா இனிச்சுக்கிட்டு போறது சிடி சிடின்னு வருது அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டு அப்படி ஐயா அப்படி சொல்லவே இல்லை நீ இந்த மாதிரி ரொமான்ஸா பேசுறீங்களா என்கிட்ட நல்லா பேசுறேன் ரொமான்ஸ் ஏதாவது சொல்லுங்க என்கிட்ட நம்மளால தண்ணியில விளையாடலாம் இதான் ரொமான்ஸா என்ன உனக்கு அப்பா இதுல ஜாலியா எல்லாரும் பாக்குறாங்க நடிச்சுக்காங்க குடும்பக்காரி அப்படிதான் வெளியே சொல்றீங்க பேசுங்க சண்டை போறேன் நான் சண்டைக்காரன்னு சொல்லல நான் வான்னு கூப்பிட்டேன் நீ வரமா அப்புறம் எதுக்கு நீங்க 6000 ரூபாய் செலவு பண்ணி 6000 ரூபாய்க்கு இல்ல காசுக்காக இல்ல சத்தியமா நான் சொல்றேன் காசு இப்போ முறை போயிட்டு போகுது 5 காசு பாருங்க நீங்களே 6000 ரூபாய் நீங்க எப்படி எங்க கிட்ட நீ பேசுறீங்க நீயே பேச பாருங்க நீயே பேசுங்க எரிஞ்சு விழுவுறீங்க அப்படிதான் எரிஞ்சு விழுவாங்க மரியாதை பத்தி பேசுங்க நானும் சொன்னேன் சொல்லிடுங்க சந்தோஷமா இருந்து பேச பிடிக்காது தயவு செய்து போப்பா ஏன்டா கல்யாணம் பண்ணி நாங்க இல்ல இல்ல ஆமா இல்ல ஆமா ஆமா ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணு இருக்கு தலையெழுத்து என் தலையெழுத்து அதெல்லாம் நான் அனுப்பிக்காதீங்க அப்புறம் சனியனு அதுதான் தெரியும் உங்களுக்கு நான் பார்த்தா எங்க அடியானே கூட்டுறா எல்லாம் போதும் எல்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு வாங்க அப்படியே பண்ணி கிழிச்சிடுறீங்க அப்படியே ஒரு நாள் கூட்டம் இருந்தாலும் கிளுன்னு இருக்கிறீங்க அப்படியே இந்த மாதிரி எவ்வளோ வெளில போகணும் விளக்கு பார்த்து கொண்டு அடிக்கிறவங்கள வெளில வந்து ஒரு நாள் நிம்மதியாக 1 மணி நேரம் நிம்மதியாக இருக்க முடியுது அவங்களோட அதான் நிம்மதியாக தானே தெரிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாக ஈரமாகி காஞ்சி திருப்பி காஞ்சி அப்படி அது போயிட்டே இருந்தேன் பயங்கரமாக இருந்தது 6 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிச்சா ஒரு 2 ஹவர் ஆக்டிவா இருக்கு அடுத்த 2 ஹவர் தூங்குது எனக்கு பயங்கர ஸ்கூல்ல ஃபீஸ் வேற கட்டிட்டோம் 2 மணி நேரம் தான் முடிச்சிருக்கும் போல இருக்கு மொத்தம் 6 மணி நேரம் தூங்கிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால நினைக்கிறேன் என்ன சொல்லி தெரியுறேன் அப்படியே பண்ணல தம்பி யாரு இப்படி தெரியுறீங்க பண்ணாம்பா வந்தப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பேக் தூக்கி போட்டு ஓடனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரு அந்த இதுல இறக்கிறதுக்காக வந்தார் அந்த இது இறக்கிறதுக்கு வந்தார் அவன் பேண்ட் போட்டிருக்கீங்க கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் என்ன யோசிச்சான்னு தெரியல பேண்ட் எல்லாம் முட்டி வரைக்கும் தூக்கிட்டு திரும்ப அவன் சார்ஜ் பண்ணாதான் அறவுட்டாங்க ஜீன்ஸ் பேண்ட் நோட்டாங்க இவ்வளவு தூரம் தூக்குறா இப்ப ஜீன்ஸ் பேண்ட் சார்ஜ் ஆகிடுவான் கிளம்பி வந்துட்டான்பா உள்ள அவன் Free Fire India is back in the virtual world, and it's not based on the real world. விட்டு போயிடுவாங்க அவங்க மாமா ஓட்டிட்டாங்க போல அது தாங்க என்ன ரெடி பண்ணிடு நான் திறமை இருக்கு அப்படியா நல்ல அந்த திறமை இல்லை திறமை என்ன பண்ணுவாங்க பாதி நேரம் இந்த கேமரா எப்படி பிடிக்க மாட்டேங்கிறான் இப்படியே பிடிச்சிருக்கிறான் இது மாதிரி பண்ணுவாங்க எது மாத்து மாதிரி பண்ணுவாங்க உண்மையிலே மாத்து மாதிரி பண்ணுவா நீ உண்மையிலே தப்புவா வார்த்தான் கேட்கிறீங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்னு அதை ஒரு சொல்றாரு நீ அதை ஒரு பண்ணி வேற காட்டுற யார் தெரியல தசாவதாரத்துல ஐட்டு கவலை வருவாரு ஆமா ராணிக்காய் வச்சுட்டு அர்த்தா இது தூங்கிட்டா அவ்வளவுதான் இதோட இந்த அபுதாபி ஆஸ்வேல்டு முடியுது வெரி குட் குழந்தைய நல்லா பாத்துக்க தூக்குங்க என்னைக்காவது தூக்கி மாமாவை வேலையை பாருங்க போங்க இப்ப அது இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்குவோம் முடிஞ்சவங்க சாப்பாடு வாங்கி தரணும் அதுக்கப்புறம் வாயை தொடச்சு விட்டு உச்சா போக வைக்கணும் அது இங்கேயே கேட்டுச்சு அப்பா இந்த ஸ்விம்மிங் பூல்ல உச்சா போட்டுமான்னு அப்புறம் நான் நோன்னு சொல்லிட்டேன் நான் போயிட்டேன்
நான் குழந்தைய வளர்க்க தெரிஞ்ச எனக்கு உங்களுக்கு சரியா வளர்க்க தெரியாம போயிடுச்சு. 1 hour later. என்ன அவன் பாட்டுக்கு நிக்கிறான். என்ன அப்போ அவன் எங்க ஆடுறான்? நைஸா பாருப்போ. அவன் ஆடவே இல்லையா? அவன் பாட்டுக்கு நிக்கிறான். ஆடும்போது நைஸா சொல்ல இல்லையே, தெரியலையே, ஆடவே இல்லையா? அவனு பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். ஒழுங்கா பாருங்க. ஆடவே இல்லையா? அங்க பாரு இல்லையே. என்ன நீங்க லூசா நீங்க அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கா. ஆனா ஆனாங்கிற இல்லையே. என்ன ஒண்ணும் தெரியப்போ எப்படி இது? ஆமா பார்த்தேன். சரி இங்க பாரு, நமக்கு என்ன வந்திருக்கு பாரு. இனியாளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இனியாளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இனியாளுக்கு பேபி மீல். மேடம் அப்படியா? எஸ் மேடம். மேடம் உங்களுக்கு மேடம் இது நீங்களாம் தனியாக கொடுக்குறீங்க, தம்பி தர மாட்டீங்க. தம்பிக்கு இந்த இருக்கா எனக்கு பேபி மீல் வேணும். இனியாள் ரைட்ல எப்படி இருந்தது? என்னென்ன போனீங்க நீங்க? ஏமா நான் எங்கம்மா ஆடினேன், நடந்தானே வந்தேன். ஆக்சுவலான நான் வந்து ஜிடி அவங்ககிட்ட கேட்டேன் விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நம்ம வந்து இந்தியாவில் வந்திருக்கோம், ஒரு ஃபேமிலியா போறதுக்கான ஐடியாஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் வந்து அவங்க நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த யாசைலன் போங்க, ஏன்னா நாங்க போன தடவை யாசைலன் வந்தப்போ நாங்களே சொன்னோம் எதுவுமே இல்ல பசங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு. அவங்க இல்ல அது கிட்ஸுக்கு நிறைய இருக்கு தலைவா, கிட்ஸ் ஏரியா அங்க இருக்கு, இங்க கிட்ஸ்க்கான விளையாடுறது ஒன்று இருக்கு, கிட்ஸ்க்கு அந்த ஷோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்க இங்க வந்தோம். ஸோ இங்க வந்து யாசைலன் கிட்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி. ஆனா உங்களுடைய குழந்தைங்க அந்த 120 சென்டிமீட்டர் ஹைட்டா அப்படின்றத நீங்க குழந்தைங்களுக்கான விளையாடுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரியவங்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது. அப்படி பெரியவங்க வரீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஃபெராரிகள் இருக்கு. ஆமா அங்க போனா குப்பரை கவுறது, மல்லா கவுடுறது, அதெல்லாம் நீங்க அங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்கா இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா எந்த பிளான் ஐடியா இல்லைனாலுமே நீங்க எப்படி போறீங்க, ஃபேமிலியா போறீங்க அப்படின்னு நீங்க ஜிடிஆர் டேஸ்ட் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தருவாங்க. குழந்தைய கூட்டு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துருவாங்க. இல்ல குழந்தைய நான் விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நாங்க போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தருவாங்க. ஒய்ஃபே நீங்க தனியா போனீங்கனாலும் அதுக்குள்ள தருவாங்க. எஸ் அப்படிதான் நான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. பட் இனியால் நடுவில் வந்து நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரிப் நம்ம இனியாலாம் விட்டு தனியா போறோம். என்ன சொல்றீங்க? அந்த ட்ரிப்ல இனியால் கூட பயங்கரமா இணைஞ்சிட்டேன். இனிமேல் நான் எந்த ட்ரிப் போனாலும் இனியால் கூட்டு தான் போவேன். ஸோ வந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு நல்ல எனர்ஜியை திருப்பி ஏற்றிக்கிட்டு மீண்டும் ரைடு போய் கலக்க போறோம். எங்க போறேன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க கூட வர வேணாம். இனியா நம்ம தனியா போவோம். இனியா ஏன்னா தனியா வெல்கம் டு வீடியோ சொல்லுவா. இந்த இனியாத்துல தாங்க முடியல. அதுலயும் எங்க லோகோவையே காப்பி அடிச்சு ஒரு நீங்க தெரியாதா? நம்ம லோகோ காப்பி அடிச்சு ஒரே ஒரு விரல மட்டும் நீட்டி இனிவிளாக்ஸ். இதை யோசிக்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அசால்ட்டா இந்த விரல நீட்டி இனிவிளாக்ஸ் மாத்திட்டேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சு. என்ன டவுசரை போடாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இதுதான் காலெல்லாம் கருப்பாயிடுச்சுரா. கன்ஃபியூஸ் நல்லா தேங்க. அவங்க காலை இப்படி காட்டுமா? அவங்க ஆத்தாக்காரி பார்த்தா திட்டுவா. ஆமா வெள்ளையா புள்ளைய கூட்டு போயிட்டு கருப்பாக்கி கூட்டு வந்திருக்கியா? இல்ல என் புள்ள இல்ல அப்படின்றாங்க. சட்டையா ஈரமா இருக்கு, சட்டி மாத்துங்க. சட்டையா இருக்கா? இருக்கும். நீ டைம் ஆகுது. நீ காலை ஒழுங்கா காட்டுங்க. திருப்பி காலை இது இதை கழட்டு. பூ கட்டுங்க. டாக்டர் போடுங்கண்ணே. இவ்வளவு ஈரமா அங்கதான் இருக்கு. மென்டலு சரி திருப்பி போட்டுருக்கேன். இது முன்னாடி வரணும். மூதேவி சொல்ல மாட்டேன் போடும் போதே காலை விடுங்க. ஐயோ உங்களை யாருன்னா பூ போடுறா பத்து பூ காத்திரியா? ஏன் இனியாலும் இப்படி இருக்கு? நீயாவே சொல்ல மாட்டியா? காலை விடுங்க. தலை விடுங்க. வெளியில துபாய் பார்த்து தானே இருந்தேன். துபாய் சீரிஸ் மொத்தமா 2 மணி நேரம். கையை விடல எங்க இந்த காலத்துக்கு அவ்வளோதான் பக்காவா? ஏன் பூ கழட்டுறீங்க? இப்போ பூ கட்டுறதுனால பேண்ட்டே போட முடியும். பேண்ட்டை போட்டிருந்தா நானே பேண்ட்டு நீட்டி விடுங்க. சட்டை இறக்குமா? இது மாதிரி இருக்குண்ணே. யுவன் சார் ஒரு பாட்டில் வருவாரு. அவ்வளோதான்
ஓகே ரெடி கோவா அவ்வளோதான் ரெடி இனியால் ரெடி நான் ரெடி அவ்வளோதான் நான் மட்டும் தானே அப்படியே அனாதை பையன் மாதிரி ரோட்டில் உட்காந்துருக்கணும் இந்த இதில் கரெக்டாக ரெடி தோய் கட்டி போட்ட போல நம்ம இன்னைக்கு டொண்டல கோட் பண்ணிடுச்சுல க்ளோஸ் பண்ண வச்சுட்டானே நீங்க வந்தோம்ல ஆமா அதே நம்ம லேட்டா வந்தோம் அதனால இப்போ உன்னை யாராவது சொல்லி உங்க அப்பாட்ட ஞாபகப்படுத்த சொன்னாங்களா எதுக்கு மாத்தி விடுற இப்போ உனக்காக தான் திறந்துருக்காங்க ஆமா மாமா கெஞ்சி கூத்தாடி மாமாவோட பவரை யூஸ் பண்ணி திறக்க வச்சிருக்கேன் எல்லாம் யாருக்காக இப்ப மூளை இப்ப 3 வழியா அது அவ்வளவு மேஜிக் பண்ண முடியாது ஒரே நாள்ல இதுதான் வார்னர் ப்ரோஸோட ஹோட்டல் அப்படியா ஆமா அவங்க 2 பேரும் தான் யாரு வார்னர் ப்ரோஸா வார்னர் ப்ரோஸ்னா டேவிட் வார்னர் கேன் வார்னர் அவங்க இருக்கானே ஆமா ஆமா என்னப்பா அவன் சரி ஏ வா 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 உள்ள வரும்போதே ஏதோ ஜுராசிக் பார்க் பிஜிஎம் மாதிரி வார்னர் ப்ரோ க்ளோஸ்டா சும்மா கழுத்து அப்படியே திருவிடுவேன் அதோட முடிஞ்சிடும் உங்க கதை வார்னர் ப்ரோஸோட சிம்பிள் நினைக்கிறேன் ஒரு உலகமே இருக்கேடா என்ன எப்படி இது செட்டு போட்டா புது உலகம் இது இல்லை எல்லாமே செட்டானே இது பாருங்க மாறு உண்மையான வரப்பா வேற லெவல் உண்மையாலே நாங்க உள்ள வந்தோடனே பார்த்தோம் ஃபிளின்ஸ்டோன் இருந்தது, சூப்பர்மேனு, வண்டர் உமன், ஸ்கூபிடு இதெல்லாம் பார்த்தோம். பயங்கர எக்ஸைட் ஆகுது. நாங்க யாசிர் என்ன ரொம்ப நேரம் இருந்துட்டு 4:30 தான் உள்ளே வந்திருக்கோம். இது வந்து 6:30 தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அதனால இருக்கிற வரைக்கும் நாங்க என்னெல்லாம் பாக்குறோமோ அதை அப்படியே கேமரா வழியா உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போலாம். ஹாலிவுட் மாதிரி இருக்கிற ஹாலிவுட் தான்டா. இந்த இடத்துல தான் வந்து அந்த இவங்க எல்லாம் நிப்பாங்க. பேட்மேன், அப்படியா, சூப்பர்மேன், இவங்க எல்லாம் வந்து ஷோ மாதிரி ஒன்று நடக்கும், காப்பாத்துவாங்க. ஆமா சார், இதனால அமெரிக்கால இப்படிதான் இருக்குமானே. ஆமா எப்ப நம்மளாம் அமெரிக்கா போறது இதை பார்க்க சிலுக்குதுடா. அது மட்டும் தான் எக்ஸைட்மெண்ட் பார்த்தா உள்ள ரோடு போகுது, ரோட்டுக்குள்ள ஒரு ஊரே இருக்குதுடா. வானம் அதோட முடியல, மேல படுறான். நான் எங்க பெரியப்பா கூட ஒரு போன் எடுத்து வந்துடுறேன். உங்க பெரியப்பா யூஎஸ்ல இருக்காரு. இதுல நார்த் அமெரிக்கா போவா சார். இல்ல ரொம்ப கேஷுவலா சூப்பர்மேன் வராரு. உண்மையில அப்படியே இருக்காருன்னு அவர்கிட்ட பேசுவானே. சும்மா ஹாய் சொல்லிட்டு போய் ஃபேன் சொல்றேன். தள்ளி வராதுப்பா அவருக்கு. ஹாய் ஹாய். ரொம்ப கேஷுவலா திடீர்னு போடி வச்சுக்க முகப்பட்டு போய் நிற்கிறாரு. பறந்துட போறியா நடக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ முழுவலி நினைக்கிறேன். சூப்பர்மேன் அசால்ட்டா ரோட்ல போறாரு. நல்ல சூப்பர்மேனை பார்த்துட்டோம். சிங்கப்பூர்ல இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் உண்மையிலே செலுத்துது. அதுக்கப்புறம் இண்டோர்ல இப்படி ஒன்று ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இவர் இதான ஆல் ஆஃப் ஜஸ்டிஸ். இனி இங்க பாருங்க, என்னடா நம்ம பாக்குறது கனவா? பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் உமன், ஃபிளாஷ் எவ்வளவு பத்திரமா இருக்கு. ஏதோ பாலங்களை பத்தி நேரில் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி செட்டு ரியலா இருக்கு. ஆஹா, வண்டர் உமன் அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அங்கு போகணும் தந்தரி மரியாதையா சரியா 2 பேரு கிரீன் ஃபுல்லாவே வந்து சூப்பர்மேன், பிளாக்மேன் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க, அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதுக்காக இது ஃபுல்லா ஒரு வரலாறு. அந்த மெட்ரோ போட்டுன்ற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்த அட்டாக் பண்ணும்போது சூப்பர்மேன் பிளாக் காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த இதை நம்ம போகிறோம், லைவ்ல பார்க்க போறோம். நீங்க ஒரே ஆக்சிடென்ட் ஆயிருக்கீங்க.
அதான் ஏதோ நடக்க போகுதுடா. இனிமேல் பாடுறாங்க அடிய போயிட்டா பாரு. வா.